கோவை மாவட்டம் ஆவாரம்பாளையத்தில் ஓடும் ரயில் மீது இளைஞர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். மேலும் தண்டவாளத்தில் சிறு சிறு கற்களையும் இளைஞர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்து வருகிறோம். 5 இளைஞர்களை கைது செய்து ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். அந்த 5 இளைஞர்கள் யார், எதற்காக இந்த செயலில் ஈடுபட்டார்கள், விவரங்கள் என்ன? நிச்சயமாக. அதாவது நேற்று அதிகாலை 4:25 மணி அளவில் எர்ணாகுளத்திலிருந்து காரைக்கால் வரை செல்லக்கூடிய தீகாரம் எக்ஸ்பிரஸ் ரயில் கோவை ரயில் நிலையத்திலிருந்து சேலம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது பீளமேடு அடுத்த ஆவாரம்பாளையம் பகுதியில் சென்று கொண்டிருந்த பொழுது அங்கு தண்டவாளத்தில் சிறு சிறு கற்களானது வைக்கப்பட்டிருந்தது. அதே போன்று ரயில் கடந்த போது ரயில்வே மேம்பாலம் ஒன்று இருக்கிறது ஆவாரம்பாளையம் பகுதியில். அந்த மேம்பாலத்திற்கு அடியில் ஒரு 5 இளைஞர்கள் ரயில் மீது கல்வீசி தாக்குதல் நடத்துகின்றனர். இதை கண்ட ரயில்வே போலீசார் ரயில்வே காவலர் ஒருவர் உடனடியாக கோவை ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு தகவல் அளிக்கிறார். இந்த தகவலின் அடிப்படையில் ரயில்வே போலீசார் அந்த ஆவாரம்பாளையம் பகுதியில் சென்று அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை எடுத்து ஆய்வு செய்த போது அங்கு ஒரு 5 இளைஞர்கள் ஓடும் ரயில் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியது சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருந்தது. அந்த காட்சியின் அடிப்படையில அந்த பகுதியில் விசாரித்த பொழுது ஆவாரம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு தனியார் பார்சல் சர்வீஸ் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு 5 இளைஞர்கள் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. விசாரணையில் அந்த இளைஞர்களது பெயர் தினேஷ், ஜெகதீசன், சாரதி, பிரதீப் மற்றும் 18 வயது நிரம்பாத ஒரு சிறுவன் என தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அந்த 5 பேரையும் காவல்துறையினர் ரயில்வே போலீசார் உடனடியாக கைது செய்து தற்போது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கோவை மத்திய சிறையில் 15 நாள் காவலில் அடைத்திருக்கிறார்கள். சிறுவர்கள் கோவையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் படித்து வரக்கூடிய நிலையில அந்த 5 பேருமே வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதே வேளையில இரவு பணிக்கு மட்டுமே அவர்கள் பகுதி நேர வேலையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இது போன்ற சிறு சிறு சம்பவங்களில் அவர்கள் ஈடுபட்டு வந்ததும் அன்றைய தினம் இரவு விளையாட்டு போக்கில் அவர்கள் இந்த காரியத்தை செய்ததாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் இருப்பு பாதை மீது, அதாவது தண்டவாளத்தின் மீது அவர்கள் கற்கள் வைத்து விளையாடியது என்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு காரணம் இந்தியா பாகிஸ்தான் போர் பதட்டம் என்பது நீடித்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த சிறுவர்கள் ரயில் தண்டவாளத்தில் கற்களை வைத்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அருண்.